ஒரு நாள் இயேசு அவருடைய சீஷர்களுடன் படகில் கடலை கடந்து கதரேனருடைய நாட்டிற்குச் சென்றார். அவர்களுக்கு எதிராக ஒரு ஆபத்தான மனுஷன் விரைந்து வந்தான். அவன் சாதாரணமானவன் இல்லை. அவனுக்குள் அசுத்த ஆவிகள் நிறைந்திருந்தன. இந்த மனுஷன் சாதாரணமாக வாழவில்லை. அவன் பிரேத கல்லறைகளில் வசித்தான். சங்கிலிகளால் கட்டப்பட்டாலும் அவன் அவற்றை முறித்து விடுவான். ஒருவனாலும் அவனை அடக்க முடியாது. இரவும் பகலும் அவன் மலைகளில் கூச்சலிட்டு தன்னையே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனை பார்த்தவர்கள் அஞ்சினர். ஆனால் இயேசு அவனை பார்த்தார். இயேசுவை தூரத்திலிருந்து கண்டவுடனே அவன் ஓடி வந்து அவரை பணிந்து மிகுந்த சத்தமிட்டு கூறினான், இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்னை வேதனைப்படுத்தாதீர்கள் என்று கூறினான். ஏனெனில் இயேசு அவனுக்குள் இருக்கும் அசுத்த ஆவிகளை வெளியே போகுமாறு கட்டளையிட்டிருந்தார். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் பதிலளித்தான், என் பேர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் அநேகராக இருக்கிறோம் என்றான். அந்த ஆவிகள் இயேசுவை வேண்டிக் கொண்டு, எங்களை அந்த இடத்திலிருந்து துரத்தி விடாதீர்கள், பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் பன்றிகளுக்குள் அனுப்புமாறு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டன. இயேசு அதற்காக அனுமதி கொடுத்ததும் அந்த அசுத்த ஆவிகள் பன்றிகளுக்குள் சென்றன. அதே நேரத்தில் 2000 பன்றிகள் குரங்கு போல் ஓடிப்போய் கடலில் பாய்ந்து அழிந்தன. இதைக் கண்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பன்றிகளை மேய்த்தவர்கள் பட்டணத்திற்கு சென்று இதை அறிவித்தார்கள். எல்லோரும் ஓடி வந்து என்ன நடந்தது என்று பார்த்தனர். அவர்கள் பார்த்த காட்சி வியப்பூட்டும் வகையில் இருந்தது. ஒரு காலத்தில் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் இப்போது புத்தி தெளிந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவன் இயேசுவால் முழுமையாக நலமடைந்திருந்தான். ஆனால் மக்கள் பயந்து விட்டார்கள். இயேசுவை அவர்களது தேசத்திலிருந்து புறப்படுமாறு கேட்டுக்கொண்டார்கள். இயேசு படவிலே ஏறும்போது நலமடைந்த அந்த மனுஷன் அவரோடு செல்ல வேண்டும் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு ஒரு சிறப்பான பணியை கொடுத்தார். உன் வீட்டிற்குச் சென்று கர்த்தர் உன்னோடு செய்த ஆச்சரியங்களை அறிவி என்று சொன்னார். அந்த மனிதன் இயேசுவுக்காக பிரசங்கிக்கத் தொடங்கினார். அவர் தெக்கப்போலி எனும் நாட்டில் இயேசு செய்த காரியங்களை அறிவிக்க மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றும் இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். நாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் அவர் நம்மை விடுவிக்க, புத்தி தெளிவூட்ட, ஒரு புதிய வாழ்வு கொடுக்க வல்லவர். இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். மேலும் அலெக்ஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.